இங்கேயும் டிராஃபிக்கா? எஸ். கைஸ் எங்கேயும் போக முடியாது போல் கைஸ், ஹெவி டிராஃபிக்கு. ஸோ இப்போ தான் தெரியுது கொடைக்கானலுக்கு இ பாஸ் கேட்டது தப்பே இல்லை. எவ்வளோ டிராஃபிக் பாருங்க கைஸ். இவங்களாம் நாளைக்கு தான் பார்த்துட்டு போவாங்க போல் வீட்டுக்கு. ஆல்ரெடி மணி 3. இந்த டிராஃபிக் மூவ் ஆகிறதுக்கு மினிமம் 1 ஹவருக்கு மேலே ஆகும். இதாங்க பைன் ஃபாரஸ்ட்டு. இதுக்கான என்ட்ரி மேலே இருக்கும். இட்ஸ்டான் ஒன்றும் ஆகலை. ஸ்லோ ப்ரோ ஸ்லோ. பேலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹிமாலயன் சொல்லவே தேவையில்ல. ஹெவி வெயிட்டாக இருக்கும் பைக்கு.
பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் குணா கேவுக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு தெரியலையே. எவ்வளோ டிராஃபிக்கு. ஆஹா, தண்ணியில் காலை வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷூ நனைஞ்சிருச்சு. ஓகே, ஆல்ரெடி நேற்றே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. வெளியே இருக்கு. இதாங்க குணா கேவ் என்ட்ரி. பார்த்து வாங்கண்ணே. ஒரு பாட்டுக்கு சல்லுன்னு வந்துட்டாருங்க. உள்ளாரெல்லாம் போகவே முடியாது இன்றைக்கி. போகிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி 3:20 ஆக போகுது. மேபி இதுக்கப்புறமேவே டிராஃபிக் இல்லாமல் இருக்கா, இல்லை இங்கேயும் டிராஃபிக்காக தான் இருக்கான்னு தெரில. இதுக்கப்புறம் ஒரு 2 பிளேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ராக் பில்லர் வியூ பாயிண்ட் ஒன்று. நான் மிஸ்டாக இருந்தால் அங்கே தெரியாது, ஆனால் நம்ம ஜனங்க அதையும் பார்ப்பாங்க. தெரியலன்னாலும் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்ததுக்கு ஆகணுன்றதுக்காகவே நின்று பார்ப்பாங்க. ஓகே, அதனால் அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்திருப்பாங்க இல்லையா. பில்லர் ராக் வியூ பாயிண்ட் குட். இங்கே அவ்வளோ டிராஃபிக் இல்லை கைஸ். ஸோ சாரி. ஸ்டைங் கார்ட். இந்த இடத்துல டிராஃபிக் இல்லைன்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். கோல்ஃப் கிரவுண்டு இருக்குங்க, நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக கோல்ஃப் கிரவுண்டுங்க, தெரியுதுங்களா? ரொம்ப பெருசானது இந்த கோல்ஃப் கிரவுண்டு. தெரியுதுங்களா? இங்கே வரைக்கும் இருக்குது, அவ்வளோ பெருசு. கோல்ஃப் கிளப்பு.
இந்த சைடு ஃபுல்லாக மிஸ்ட்டோடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. மழை வந்துச்சு. ஆர்சி இது வந்து அந்த யூக்கலிப்டஸ் தைலம் தயாரிக்கிற இடம். நானும் பார்த்ததில்லை, உள்ள என்ன இருக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, இதில் போனால் அப்பர் லேக் வியூ, இதில் போனால் கோக்கர்ஸ் வாக்கு. இப்போ போகிறதுக்கு டைம் இல்லை. அங்கே போனால் ஆல்ரெடி குணா கேவ் இங்கேயே ஹெவி டிராஃபிக்கு. அங்கே சொல்லவே தேவையில்ல, இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே லேக்கு, அந்த பிரயான் பார்க்கு, கோக்கர்ஸ் வாக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். நான் வந்து லேக்கை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே வரலான்னு நினச்சேன், பார்ப்போம். ஆனால் அங்கேயே டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக. டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஒரு ரவுண்ட் போவோம், இல்லைன்னா சாரி கைஸ். ஸ்டார்ட் ஆகுது மழை. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கே பார்த்தா லேக் வியூ இருக்கும். ஹாய் கைஸ், லைட்டாக மழை தூரிச்சு, மழை வரல, அப்படியே கிளம்பியாச்சு. ரோஸ் கார்டன் பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் ரோஸ் கார்டன். நம்ம இதில் யூட்டர்ன் எடுக்கணும். காலையில் இந்த வழியில் வரும்போது இந்த இடத்துல அவ்வளோ டிராஃபிக். நம்ம பைக்கில் சைடில் வந்தாச்சுன்னு வைங்களேன், காரில் டெம்போ ட்ராவலரில் வந்தவங்களாம் இதில் லைனாக நின்னாங்க.
உண்மையிலே இ பாஸ் கொண்டு வந்தது ஒரு நல்ல திட்டம்தான். அதை வந்து ப்ராப்பராக செயல்படுத்தினா டிராஃபிக் கம்மியாகும்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் தான் அலவுடு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா டிராஃபிக் கம்மியாகும். ஓகே, வந்ததுக்கு எந்த அனிமலும் பார்க்கலன்னு நினச்சோம். அங்கே பாருங்கள் 2 பைசன் இருக்குது. அதுக்காக தான் வண்டியெல்லாம் ஸ்லோவாக போகுதா என்னன்னு தெரில. தெரியுதுங்களா, மேலே இருக்குது. அங்கே மேலே மேய்ஞ்சிட்ருக்கு. கம்பேரிட்டிவ்லி டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஊட்டியும் சரி கொடைக்கானலும் சரி ஒரே சுச்சுவேஷன் தான். ஊட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் டிராஃபிக் அனுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே என்ன இன்னொரு ஊட்டியில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டியிலே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டு போகணுன்னா நீங்கள் ஐ திங்க் 15 to 17 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறம் பைக்காரா ஃபால்ஸ் போகணுன்னாலும் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும். அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதிகம்னு வைங்களேன். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, இப்போ வந்த ரோட்டில் இந்த மோயர் வியூ பாயிண்ட்டு அதுலேருந்து வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டரில் பைன் ஃபாரஸ்ட் வந்துடும். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, குணா கேவ் வந்துடும். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, பில்லர் ராக்கு வியூ பாயிண்ட் வந்துடும். ஓகே கைஸ், சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ரூமுக்கு தான் அடுத்தது போகணும். ரூமில் போய் வீடியோ பண்ணல, டவுட்டு தான். ஏன்னா அது ஷேரிங் ரூமு, ஸோ அங்கே பண்ண முடியாது. ஓகே, டுமாரோ மீட் பண்ணுவோம். டுமாரோ கொடைக்கானல்லேருந்து கிளம்பணும் சென்னைக்கு. எந்த வழின்னா பழனி வழி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். மேக்ஸிமம் பழனி வழியாக தான் போவேன். ஸோ டோன்ட் வரி. அந்த வழி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, பாய். See you tomorrow.